Good evening all. Welcome to Sparks Academy. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 1811ல மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஓகேங்களா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நடந்ததுங்களா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அதுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் அப்படின்றது நம்ம இன்னைக்கு வந்து இப்போ வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ 105 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் நடந்த TNEB எக்ஸாமில் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி இன்டர்வியூ வந்து அப்பியர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது போக இது எல்லாமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் இயரில் நடந்த TNPSC TNUSRB அண்ட் தென் RRB SSCல வந்து கிளியர் பண்ணியிருக்கக்கூடிய நம்மளுடைய அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அது போக நம்மளோட அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது RRB JE சிவில் மெக் ட்ரிபிள் EC RRB NTPC RRB ALP SSC JE இது எல்லாமே வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அண்ட் தென் TNUSRB SA and PC TNPSC combined technical service exam both degree and diploma level and TNPSC group 1 group 2 group 2A and group 4 and then TRB civil mech இது எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் பேட்சஸ் வந்து நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஷேப் ஃபங்க்ஷன் ஃபார் ஐசோபேராமெட்ரிக் quadrilateral element can be written as அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் டி n = 1/4 into 1 minus epsilon into 1 minus neta அப்படின்றது ஓகேங்களா ஸோ தென் செகண்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம் the point in the entire structure are defined using the coordinate system is known as ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா global coordinate system அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் தேர்ட் கொஸ்டின் பாருங்க the truss element can resist only ஆப்ஷன் ஏ ஓகேங்களா axial force ஓகேவா ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க ஐடென்டிஃபை தி கரெக்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஷேப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இதுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா சம்மேஷன் ஆஃப் ஆல் ஷேப் ஃபங்க்ஷன் இன்சைட் தி பாடி இஸ் +1 ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம மூவ் பண்ணலாம் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் இஸ் யூட்டிலைஸ்டு டு ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஓகேங்களா ஐடென்டிஃபை அண்ட் எலிமினேட் வேஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம் a bottleneck in a production line typically results in delay in the production process ஓகேங்களா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா delays in the production process ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம மூவ் பண்ணலாம் செவன்த் கொஸ்டின் பாருங்க number of linear coordinates in a cylindrical coordinate robot ஓகேங்களா லீனியர் கோஆர்டினேட்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 தான் இருக்கும் ஓகேங்களா ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க எய்த் கொஸ்டின் the typical particle size range suitable for LPBF is என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஓகேங்களா 15 to 63 மைக்ரான்ஸ் ஓகேவா ஸோ நைன்த் கொஸ்டின் which of the following is the best for the examination of surface finish ஓகேவா ஸோ நைன்த் கொஸ்டின் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஓகேங்களா மைக்ரோஸ்கோபிக் இன்ஸ்பெக்ஷன் ஓகேவா ஸோ 10th கொஸ்டின் in a flexible manufacturing system the automated guided vehicles moves at a speed of 50 meter per minute cover an average distance of 150 meter to deliver 100 meter for return if the time required for pickup and drop is 30 seconds each neglecting the idle time then the number of automated guided vehicles required to meet the demand of 50 deliveries per hour ஓகேங்களா ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா நமக்கு சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக ஆன்சர் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 5 அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணால் 11th கொஸ்டின் பாருங்க இன் ஷிப் மேனுஃபேக்சரிங் த டைப் ஆஃப் லேஅவுட் ப்ரிஃபர்ட் இஸ் ஓகேங்களா ஆப்ஷன் சி ஓகேங்களா ஷிப் மேனுஃபேக்சரிங் அப்படின்னால ஃபிக்ஸ்டு பொசிஷன் லேஅவுட் ஓகேவா ஸோ 12th கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ ஓகேங்களா ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா சப்போஸ் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 வந்து கரெக்ட் ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 வந்து கரெக்ட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம் 13th கொஸ்டின் பாருங்க ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் கெப்பாசிட்டி பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அப்போ ஸோ இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும்தான் நமக்கு என்னது அந்த பிளானிங்ல இருக்கக்கூடியது கரெக்ட் ஓகேங்களா ஸோ ரிசோர்ஸ் ரெக்யர்மெண்ட் பிளானிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வரும் அண்ட் தென் ரஃப் கட் கெப்பாசிட்டி பிளானிங் அப்படின்றது வரும் அண்ட் தென் கெப்பாசிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் பிளானிங் அப்படின்றது நெக்ஸ்டா ஃபைனலாக வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் பண்ணலாம் 14th கொஸ்டின் பாருங்க which is not a part of CAM அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேவா கம்ப்யூட்டர் மானிட்டரிங் டிசைன் ஓகேவா 15th கொஸ்டின் மூவ் பண்ணலாம் 15th கொஸ்டின் பாருங்க தி ஃபாலோவிங் ப்ராசஸ் பிளான் இஸ் ஆர்
produced by decision logic and algorithms. Okay, so 15th question option என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேங்களா, ஜெனரேட்டிவ் ப்ராசஸ் பிளானிங். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 16th question பாருங்க, during the assembly process which method is commonly used to ensure parts fit together correctly. ஓகேவா, 16th question ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து பி கரெக்ட். ஓகேங்களா, டாலரன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, 17th question பாருங்க, the main purpose of anti aliasing techniques. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேங்களா, to improve the clarity of edges. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 18th question பாருங்க, the widely employed computer architecture for CAD CAM application is அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ப்ளஸ் ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேங்களா, ஒர்க் ஸ்டேஷன் பேஸ்டு சிஸ்டம். ஓகேவா, ஸோ 19th question, lighting model most effective for simulating natural daylight in a 3D environment. ஓகேங்களா, ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேங்களா, டைரக்ஷனல் லைட் மாடல். ஓகேவா, ஸோ அண்ட் தென் 20th question, file format is commonly used for 3D model data. ஓகேங்களா, 20th question ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அண்ட் தென் 21. ஓகேவா, 21th question பாருங்க, for complete similarity in momentum, heat and mass transfer we should have. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து வரும். ஓகேங்களா, பிராண்டல் நம்பர் ஈக்குவல் டு ஷிமிட் நம்பர் ஈக்குவல் டு 1 அப்படின்றது வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் 22nd question, Reynolds analogy for mass transfer in pipe flow is written as. ஓகேங்களா, ஸோ 22nd வந்து ஆப்ஷன் வந்து டி வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். 23rd question, fixed law of diffusion in terms of mass fraction can be written as. ஓகேவா, 23rd question ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, mass flux is equal to DAB into DMA divided by DX அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 24th question, Lewis number is given by. ஓகேவா, ஸோ Lewis number is given by ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகேங்களா, ஆல்ஃபா பை டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். 25th question பாருங்க, the analogous relation for mass transfer in a vetted column is given by. ஓகேவா, ஸோ 25th question ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, SN is equal to 0.23, Reynolds number power 0.8, Schmidt number power 0.33 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ 26th question பாருங்க, the LMTD of a counter flow heat exchanger as compared to that of a parallel flow heat exchanger will be more. ஓகேங்களா, ஸோ நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ 27th question, the phenomenon of rust formation and deposition of fluid impurities is called என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபவுலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். 28th question, the effectiveness of counter flow heat exchanger is given by R is equal to C minimum divided by C maximum அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லையா, ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 29th question பாருங்க, the radiation shape factor between two large parallel plate is ஆப்ஷன் 1. ஓகேங்களா, ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஆன்சர் வந்து நமக்கு 1 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 30th question, the shape factor F12 and F21 for the sphere of diameter D and a cubical box of side B as shown in the figure respectively are. ஓகேங்களா, ஷேப் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேங்களா, 1 and pi by 6 அப்படின்றது வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 31st question பாருங்க, heat transfer by radiation mainly depends on. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நேச்சர் ஆஃப் த பாடி அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் இட்ஸ் சர்ஃபேஸ் எல்லாத்தையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் 32nd question, the shape factor of a hemispherical body placed on a flat surface with respect to itself. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேங்களா, 0.5 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். 33rd question, a flat plate with a length of 2 meters is subjected to a fluid with Prandtl number of 6 if the Nusselt number is determined to be 15. What is the convective heat transfer coefficient H if the thermal conductivity K of the fluid is 0.5 watt per meter Kelvin அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நமக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 3.75 வாட் per meter square Kelvin அப்படின்றது நம்ம சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 34th, which of the following parameters does not directly affect the boundary layer thickness in heat transfer. ஓகேவா, ஸோ 34th question ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி சர்ஃபேஸ் ஏரியா. 35th question பாருங்க, for a long fin with negligible heat loss at its tip, what is the condition of the temperature at the tip compared to the temperature at the base அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேங்களா, லோவர் தென் தி பேஸ் டெம்பரேச்சராக இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 36th question பாருங்க, the dimensionless parameter Grashof number is significant in heat transfer problem involving option D வந்து கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஃப்ரீ கன்வெக்ஷன் ஒன்லி.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 37th கொஸ்டின் பாருங்க. In a one-dimensional steady state heat conduction problem, if the temperature distribution is given by T of x is equal to 100 plus 5x அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர்ல நமக்கு டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா. ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி வரும் ஓகேங்களா. ஸோ 150 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ 38th கொஸ்டின் பாருங்க. The general form of the Laplace equation in steady state 2 dimension is given by ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ டோ ஸ்கொயர் டி டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் டி டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது நம்ம லேப்லாஸ் ஈக்குவேஷன் ஸ்டடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா. ஸோ 39th கொஸ்டின் பாருங்க. In a one-dimensional steady state heat conduction problem, thermal resistant RT is defined as ஓகேங்களா. ஸோ RT is equal to நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா L by KA ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஓகேவா. ஸோ 40th கொஸ்டின் பாருங்க. In the electrical analogy for heat transfer, which parameter is analogous to electrical current ஓகேவா. ஸோ ஆப்ஷன் B வந்து கரெக்ட் ஓகேவா. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். 41st கொஸ்டின் பாருங்க. which leadership style can be used if the subordinate are highly educated, brilliant and possesses good sense of responsibility அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஓகேங்களா. ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா. லைசஸ் ஃபைரே லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லும் ஓகேவா. ஸோ அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் 42nd கொஸ்டின் பாருங்க. which of the following statements are incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஓகேங்களா. செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து இன்கரெக்ட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். 43rd கொஸ்டின். which of the following is not included in physical condition that causes accidents ஓகேவா. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஓகேங்களா. இம்ப்ராப்பர் illumination ஓகேவா. ஸோ 44th கொஸ்டின். the queuing model is specified as a bar b bar c is to d bar e அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the symbol b and e என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ 44th கொஸ்டின் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா. இன்டர் சர்ஃபேஸ் டைம் அண்ட் queuing discipline அப்படின்றத மென்ஷன் பண்ணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 45th கொஸ்டின் பாருங்க. which of the following method used in operation research not belongs to deterministic model ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஓகேங்களா. வெயிட்டிங் லைன் தியரி அப்படின்றது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 46th கொஸ்டின் பாருங்க. in a car servicing station it takes exactly 20 minutes to service a car. If average arrival rate of a car is 30 minutes, the average waiting time of a car என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ 46th கொஸ்டின் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி 40 minutes அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 47th கொஸ்டின் பாருங்க. in which type of organization specialized peoples are employed under the production superintendent ஓகேவா. ஸோ 47th கொஸ்டின் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வரும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 48th கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன். ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏக்கு வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா சிபிஎம் அப்படின்றது டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச் ஓகேங்களா. சிபிஎம் அப்படின்றது டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச் அண்ட் தென் பெர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ராப்ளமிஸ்டிக் மாடல் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பி வரும். அண்ட் தென் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஹங்கேரியன் அல்காரிதம் ஓகேங்களா. ஸோ இப்போ இது சி வரும். அண்ட் தென் ஃபைனலாக டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்றது Vogel's approximation அப்படின்றது வரும் ஓகேங்களா. டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்றது Vogel's approximation அப்படின்றது வரும். ஸோ அப்போ 48th கொஸ்டின் ஆப்ஷன் வந்து பி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 49th கொஸ்டின் பாருங்க. the activity which can be delayed without affecting the execution of the immediate succeeding activity is என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 50th கொஸ்டின் பாருங்க. from the following statements identify the event and activities அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஈவென்ட் 3, 5 ஆக்டிவிட்டி வந்து 1, 2, 4 அப்படின்னு சொல்லும் ஓகேவா. ஸோ அண்ட் தென் 51st கொஸ்டின் பாருங்க. which statement is are correct அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் அல்காரிதம் இஸ் நாட் வெரி யூஸ்ஃபுல் டு சால்வ் அசைன்மெண்ட் மாடல் பிகாஸ் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. டீஜெனரேசியா இல்லை தெர் வில் பி n assignments instead of 2n power minus 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க ஓகேவா. ஸோ அப்போ 51st கொஸ்டின் நமக்கு என்ன வரும் அப்படின்னா போத் ஓகேவா. ஆப்ஷன் 1 and 2 ரெண்டுமே வந்து நமக்கு கரெக்டானது. ஸோ ஆப்ஷன் சி வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் பண்ணலாம். 52nd கொஸ்டின் பாருங்க. which of the following statement is are correct அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க. cycle counting provides a system of checks and balances to ensure the inventory records in the inventory management. and then second என்ன கொடுத்துருக்காங்க. regular cycle counting is performed on class C items அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ 52nd கொஸ்டின் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஒன்று மட்டும்தான் சரி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 53rd கொஸ்டின். which of the following formula correct அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்
A மட்டும் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் இஸ் ஈக்குவல் டு ரீஆர்டர் லெவல் பிளஸ் ரீஆர்டர் annuity பிளஸ் மினிமம் கன்சம்ஷன் இன்டூ மினிமம் ரீஆர்டரிங் பீரியட் அப்படின்றது நமக்கு கரெக்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 54th கொஸ்டின் த ஸ்டெப்ஸ் இன் தி ஏபிசி அனாலிசிஸ் ஆர் ஓகேவா. ஸோ 54th கொஸ்டின் கரெக்டான ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஐடென்டிஃபை தி ஆப்ஜெக்ட் அப்படின்றது வரும், அண்ட் தென் கலெக்ட் டேட்டா அண்ட் தென் கால்குலேட் தி சேல்ஸ் இம்பாக்ட். ஸோ அப்புறம் வந்து சார்ட் பை டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் இம்பாக்ட் அண்ட் தென் சார்ட் ஐட்டம்ஸ் இன்டூ பை கிளாஸஸ், ஃபைனலாக அனாலிசிஸ் கிளாஸஸ் அப்படின்றது நமக்கு வரும் ஓகேங்களா. ஸோ 54th கொஸ்டின் ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. 54th கொஸ்டின் ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் 55th கொஸ்டின் பாருங்க. which of the following does not comes under holding cost அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஓகேங்களா. இன்வென்ட்ரி அப்சலன்ஸ் அப்படின்றது நமக்கு எதில் வராது அப்படின்னா ஹோல்டிங் காஸ்ட்ல வராது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 56th கொஸ்டின் in a two bin system when will a fresh supply demand is created and submitted to the purchasing department அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ 56th கொஸ்டின் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ when the goods in the first bin runs out and second bin full ஓகேவா. 57th கொஸ்டின் பாருங்க. potential disadvantage of the first come first served scheduling method ஓகேங்களா. ஸோ அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் பி ஓகேங்களா. potential for increased tardiness அப்படின்றது ஓகேங்களா. ஸோ 58th கொஸ்டின் flow process charts serve the purpose of ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஓகேங்களா. visualizing the sequence of operation in a process ஓகேவா. So next 59th question பாருங்க. The tool is used in method study to eliminate unnecessary steps and improve work methods ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஃப்ளோ டயக்ராம் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 60th கொஸ்டின் பாருங்க. The key purpose of predetermined motion time systems is to ஓகேவா. 60th கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். செட் ஸ்டாண்டர்ட் டைம்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீடிஃபைன்டு மோஷன் டேட்டா அப்படின்றது கரெக்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 61st கொஸ்டின் பாருங்க. which of the following statement is or true அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஸோ ஒன்லி 3 ஓகேங்களா. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நமக்கு கரெக்டானது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 62nd கொஸ்டின் பாருங்க. which of the statements is or most appropriate for Kaizen அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 அப்படின்றது கைசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 63rd கொஸ்டின். which of the following statement is or true அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போ 63rd கொஸ்டின் நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் தான் நமக்கு என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 64th கொஸ்டின் பாருங்க. a quality engineer to chart number of parts rejected every day. Daily production rate fluctuates between 1000 to 1200 parts. The engineer should use என்ன சார்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. பி சார்ட்ஸ் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 65th கொஸ்டின் பாருங்க. if the 4 strain gauges of a force measuring instrument are connected in the form of a full bridge, the bridge output is என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. directly proportional to the applied load ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 66th கொஸ்டின் பாருங்க. in a prony brake dynamometer, ஸோ அதனோட நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அதனுடைய டார்க் ஆர்ம் அப்படின்றது நமக்கு என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 390 to 400 mm அப்படின்றது நமக்கு ஃபைனலாக சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 67th. when a steel rod is heated, which of the following colors of the rod indicates the highest temperature ஓகேங்களா. highest temperature அப்படின்னா ஸோ நமக்கு என்ன கலராக இருக்கும் ஒயிட் கலராக இருக்கும் ஓகேங்களா. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 68th கொஸ்டின் பாருங்க. K type thermocouple uses the following material combination for the 2 wires ஓகேங்களா. ஸோ K type thermocouple என்ன காம்பினேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா குரோனோமல் அண்ட் அலுமல் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஓகேங்களா. 68th கொஸ்டின் ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 69th கொஸ்டின் பாருங்க. when a future control frame with straightness tolerance is associated with a size dimension ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி வந்து 69th கொஸ்டின் ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஓகேங்களா. the straightness tolerance applies to the median line of a cylinder or a median plane for a non-cylindrical future அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 70th கொஸ்டின். the correct sequence of the process in terms of lower to higher surface roughness is ஓகேங்களா. ஆப்ஷன்
சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. டர்னிங், கிரைண்டிங், லேப்பிங் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 71st கொஸ்டின் பாருங்க. பிளாட்டியூ ஹார்னிங் இஸ் யூஸ்ட் டு ஃபினிஷ் இன்ஜின் சிலிண்டர் போர் பிகாஸ் ஆஃப் ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. பிளாட்டியூ ஹார்னிங் ப்ரொடியூசஸ் எ சர்ஃபேஸ் which holds lubricant oil and reduces friction அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 72nd கொஸ்டின் பாருங்க. ஃபிளாட்னஸ் ஆஃப் அ சர்ஃபேஸ் cannot be tested using ஆப்ஷன் சி ஓகேங்களா, ஆங்கிள் டெக்கார் அப்படின்றது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 73rd கொஸ்டின் பாருங்க. த கரெக்ட் இமேஜினிங் ஈக்குவேஷன் இன் ஏ விஷன் பேஸ்டு இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படின்றது கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 1 lens focal length equal to 1 image distance minus 1 ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 74th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டம் ஃபார் சிஎம்எம்ஸ் அப்படின்றது கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. டேட்டம் ரெஃபர்ஸ் டு தி ஆங்கிள்ஸ் பிட்வீன் ஃபியூச்சர்ஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 75th கொஸ்டின். டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங்ஸ் ஆர் யூஸ்ட் இன் சிஎம்எம்ஸ் டூ. ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஓகேங்களா. மெஷர் த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை தி டேபிள் ஆர் ப்ரோப் ஹெட் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 76th கொஸ்டின் பாருங்க. டச் ட்ரிக்கர் ப்ரோப் இஸ் அசோசியேட்டட் வித் ஆப்ஷன் பி ஓகேங்களா, கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 77th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ போத் 1 and 2 ஓகேங்களா, கொடுத்துக்கூடிய ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 78th கொஸ்டின் பாருங்க. The height of the gauge blocks to be kept below the roller of a 100 mm sine bar to set a 30-degree angle is அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ஃபைனலாக நமக்கு சால்வ் பண்ணும்போது ஆப்ஷன் 70.71 mm அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 79th கொஸ்டின் பாருங்க. A gauge block combination is to be used in a laboratory whose temperature is at 30 degrees Celsius. Compensating for the expansion of the gauge blocks, the blocks to be chosen to get a theoretical dimension of 22.5 mm are என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அஸ்யூமிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் காஜ் பிளாக் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 10 × 10⁻�6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன அப்படி கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி வந்துறது கரெக்டான ஆன்சராக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ 1.002 mm, 1.5 mm and then 20 mm அப்படின்றது நமக்கு ஃபைனலாக ஆன்சராக கிடைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 80th கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ அப்போ 80th கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ அப்போ ரெண்டாவது கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் என்ன அப்படின்னா ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 81st கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் தி எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீசிங் கண்டென்சர் ப்ரெஷர் இன் எ வேப்பர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ 81st கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. இட் இன்க்ரீசஸ் த ஒர்க் டன் பை தி கம்ப்ரஸர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. 82nd கொஸ்டின். In an evaporative cooling process, how does the dry bulb temperature of the air change அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ 82nd கொஸ்டின் ஆப்ஷன் சி, இட் டிக்ரீசஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 83rd கொஸ்டின். In the reversed Brayton cycle, which component is responsible for lowering the temperature of the refrigerant அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 83rd கொஸ்டின் ஆப்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் ஓகேங்களா. ஸோ டெம்பரேச்சர் வந்து லோவர் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 84th கொஸ்டின். For same maximum peak pressure and same heat input, so இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட்டுங்களா. efficiency of auto is less than efficiency of dual is less than efficiency of diesel அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. And then 85th question. In a regenerative Brayton cycle, which component receives exhaust gases to recover heat ஓகேங்களா. ஸோ 85th question ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா, ரீஜெனரேட்டர். 86th question பாருங்க. For same peak pressure, peak temperature and same heat rejection அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கண்டிஷனாக இருக்கும் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ 86th கொஸ்டின் ஆப்ஷன் வந்து டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. எஃபிஷியன்சி ஆஃப் டீசல் இஸ் கிரேட்டர் தன் எஃபிஷியன்சி ஆஃப் டியூவல் இஸ் கிரேட்டர் தன் எஃபிஷியன்சி ஆஃப் ஆட்டோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 87th கொஸ்டின் மூவ் பண்ணலாம். In the ideal efficiency of a diesel engine with compression ratio of 14 and the fuel cutoff is 5% கொடுத்துருக்காங்க. determine the fuel cutoff ratio அப்படின்றது நம்பர் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1.65 அப்படின்றது வரும் கிளாஸ். ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 88th கொஸ்டின் பாருங்க. the efficiency of an auto cycle is 60% and gamma is equal to 1.5 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த கம்ப்ரஷன் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி வரும் ஓகேங்களா. 6.25 அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 89th கொஸ்டின் பாருங்க. The following results refer to a test on a petroleum engine ஓகேங்களா. ஸோ இண்டிகேட்டட் பவர் 30 kW சொல்லியிருக்காங்க. கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் த ஃபியூல் வந்து
43,900 கிலோஜூல் பெர் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. பிரேக் பவர் 26 கிலோவாட் சொல்லியிருக்காங்க. ஃபியூயல் பெர் பிரேக் மைனஸ் பவர் ஹவர் அப்படின்றது 0.35 kg கொடுத்து சொல்லியிருக்காங்க. கால்குலேட் இண்டிகேட்டட் தெர்மல் எஃபிஷியன்சி நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 27% அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 19th கொஸ்டின். What does the term stoichiometric mixture refers to in combustion? ஓகேங்களா. ஸோ stoichiometric mixture அப்படின்றது என்ன அப்படின்னா a mixture of where fuel and air are in perfect proportions for complete combustion அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். 19th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 91st கொஸ்டின். In an internal combustion engine, during the compression stroke, the heat rejected to the cooling water is 50 kJ per kilogram and the work input is 100 kJ per kilogram. Calculate the change in internal energy of the working fluid. ஓகேங்களா. ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 50 kJ per kilogram அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 92nd கொஸ்டின் பாருங்க. The term availability in thermodynamic refers to. ஸோ அப்போ availability அப்படின்னா என்ன அப்படின்னா the portion of energy that can be converted into work. ஓகேங்களா. ஸோ அப்போ 92nd கொஸ்டின் ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 93rd கொஸ்டின். What is the critical point in a phase diagram? ஓகேவா. ஸோ 93rd கொஸ்டின் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. The test temperature and pressure above which the liquid and gas phases are indistinguishable அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. 94th கொஸ்டின். If a reversed heat pump operates between a hot reservoir at 350 Kelvin and a cold reservoir at 250 Kelvin, what is the maximum possible COP என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ 94th கொஸ்டின் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. 3.50 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. 95th கொஸ்டின் பாருங்க. A Carnot engine operates between a hot reservoir at 600 Kelvin and a cold reservoir at 300 Kelvin. What is the efficiency of the engine அப்படின்றது கேட்காங்க. ஓகேங்களா. ஸோ 95th கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. 0.50 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 96th கொஸ்டின் பாருங்க. Which of the following process is not part of ideal Carnot cycle? ஓகேவா. ஸோ ஐடியல் கார்னாட் சைக்கிள் எந்த ப்ராசஸ் வந்து வராது அப்படின்னா ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்றது நமக்கு வராது. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 97th கொஸ்டின் பாருங்க. What is the efficiency of a heat engine that absorbs 600 joules of heat from a hot reservoir and does 200 joules work அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனுடைய எஃபிஷியன்சி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா 66.7% அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 98th கொஸ்டின் பாருங்க. In a system does 150 joules of work on its surrounding and has a decreasing in its internal energy of 100 joules, how much heat was exchanged with the system அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ 98th கொஸ்டின் ஆப்ஷன் வந்து பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. 50 ஜூல்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மூவ் பண்ணலாம். 99th கொஸ்டின் பாருங்க. In the context of the first law of thermodynamics, what is the equation del U equal to Q minus W அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்களா. ஸோ 99th கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. the change in internal energy of a system அப்படின்றது. ஓகேவா. ஸோ 100th கொஸ்டின். What does the term entropy refers to in thermodynamics? ஓகேங்களா. ஸோ entropy அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 100th கொஸ்டின் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. the measure of disorder of randomness in a system அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா entropy அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதெல்லாமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியிலேருந்து லாஸ்ட் இயர் நடந்த TNUSRB, TNPSC, SSC அண்ட் RRB எக்ஸாமில் கிளியர் பண்ண நம்மளுடைய அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் நடந்த TNMIWS எக்ஸாமில் நம்மளோட அகாடமியில் இருந்து 105+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி இன்டர்வியூ வந்து அப்பியர் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. RRB, JE, சிவில், MET, EEC அண்ட் RRB NTPC, RRB ALP, SSC, JE இதுக்கு எல்லாமே வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குது. அண்ட் தென் TNUSRB, SI and PC, TNPSC combined technical service exam both degree and diploma level, and TNPSC group 1, group 2, group 2A, group 4 and TRB civil, MET, EEC இதெல்லாமே வந்து ஃபவுண்டேஷன் பேட்சஸ் வந்து நம்ம அகாடமியில் போட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து டிப்ளமோ லெவல் அண்டு டிகிரி லெவல் நடந்தது இல்லைங்களா. ஸோ லாஸ்ட்டாக நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்றது நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ 9/11 நமக்கு டிப்ளமோ லெவல் எக்ஸாம் நடந்தது. ஸோ அதில் நம்ம அகாடமியிலேருந்து கேட்டிருந்த
டெஸ்ட் சீரிஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அதுல இருந்து நமக்கு டிப்ளமோ லெவல் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருந்தது அப்படின்னா 39+ கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்திருந்தது. அண்ட் தென் டிகிரி லெவல்ல நமக்கு எக்ஸாம்ல 2610ல நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து நம்ம வச்சிருந்த டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் சீரிஸ்ல இருந்து 35+ கொஸ்டின்ஸ் அப்படின்றது நமக்கு வந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். 101 கொஸ்டின் பாருங்க. A round hole of 12 mm in diameter is being produced in a titanium alloy block by electrochemical machining using a current density of 5 amps per millimeter square. Estimate the time required for machining of 50 mm hole. Assuming the efficiency as 92% material constant C can be taken as 1.5 millimeter square bar amps per minute அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 101 வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 2.17 மினிட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 102 in abrasive jet machining process which is not used as a carrier gas. ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் சார், O2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 103 for machining a thread which of the following G code is used. ஓகேங்களா? ஸோ ஒரு த்ரெட்டை மிஷினிங் பண்றோம்னா என்ன G code யூஸ் பண்றோம்னு கேட்குறாங்க. 103 வந்து ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேங்களா? G33 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 104 if it is assumed that the cutting force on the grain is proportional to the cross sectional area of the undeformed chip, grain force is proportional to அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 104 ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேங்களா? grain force is directly proportional to nu by v root of d by d அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 105 பாருங்க. chucks are used for machining heavy work piece. ஓகேங்களா? ஸோ எந்த chucks வந்து heavy work piece யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 4 jaw chuck அப்படின்றது heavy work piece அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ தென் 106 ஓகேவா. the typical production rate of drilling is in the range of. ஓகேங்களா? ஸோ 106 கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, low to medium. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 107th கொஸ்டின் பாருங்க. dash are placed inside hollow or tubular work pieces and are used to hold work pieces that require machining on both ends or on their cylindrical surfaces. ஓகேங்களா? ஸோ 107 வந்து ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ mandrels அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 108th கொஸ்டின் பாருங்க. the clearance angle of broaching ranges from 1 degree to 5 degree. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 109th கொஸ்டின். in welded structures what does the term welded throat refer to? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? the effective depth of the weld அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா welded throat அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 110th கொஸ்டின். what is the primary purpose of preheating before welding? ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? to prevent cracking அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 111th கொஸ்டின். the reduction in the refractoriness of the sand leads to. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேங்களா? sand fusion அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 112th கொஸ்டின். assume that two 1.5 millimeter thick steel sheets are being spot welded at a current of 5500 amps and current flow time equal to 0.15 second using electrodes 6 mm in diameter. Estimate the amount of heat generated. The effective resistance can be taken as 250 mu ohms அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 112 அப்படின்றதுக்கு நமக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபைனலாக நமக்கு சால்வ் பண்ணும்போது 1134 ஜூல்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 130th கொஸ்டின். ஓகேவா? ஸோ why a metal gets hardened when worked below the recrystallization temperature அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ 130th கொஸ்டின் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 140th கொஸ்டின். in sheet metal working the spring back increases when. ஓகேங்களா? ஸோ எப்போ ஸ்ப்ரிங் பேக் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ஓகேங்களா? PRS அப்படின்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 115th கொஸ்டின். the percentage of cold work when a cylindrical rod of 15.2 mm is reduced to 12.2 mm is என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 36% அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 116th question. Negative allowance to provided on the pattern to take care of distortion allowance. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 117th question. The hot chamber die casting method is used to cast alloys of lead, tin and zinc. ஓகேங்களா? ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 118th question. A solid cylinder if diameter d and height equal to d and a solid cube of side L are being sand cast by using a same material. Assuming there is not
superheat in both the cases. The ratio of solidification time of the cylinder to the solidification time of the cube என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேங்களா. சோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா 180th கொஸ்டின் ஆப்ஷன் டி ஓகேங்களா. d by l the whole square அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் 119th கொஸ்டின். சோ மேட்ச் த ஃபாலோவிங் நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. சோ இது கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் 120th கொஸ்டின். Hardness of green sand mold increase with so 120th question option C வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. Hardness of green sand mold increase with decrease in permeability ஓகேங்களா. 121st question பாருங்க. If Ix is equal to moment of inertia about x axis and then Iy is equal to moment of inertia about y axis, then moment of inertia about z axis என்ன அப்படினு சொல்லிட்டு நம்ம கேட்காங்க ஓகேங்களா. சோ ஆப்ஷன் A வரும் ஓகேங்களா. சோ z axis is equal to moment of inertia about x axis plus moment of inertia about y axis அப்படின்றது நமக்கு கரெக்ட்டா வரும் ஓகேங்களா. So next move பண்ணலாம் 122nd question பாருங்க. The point of inflation occurs in option D ஓகேங்களா. only overhanging beams only அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. So next move பண்ணலாம் 123rd question. In the engineering stress strain curve for mild steel, the ultimate tensile strength refers to maximum stress ஓகேங்களா. ஆப்ஷன் D வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. So next move பண்ணலாம் 124th question. In a steel member at a point, major principal stress is 180 meganewton per meter square and minor principal stress is compressive சொல்லிருக்காங்க. If the tensile yield point of steel is 225 meganewton per meter square, find the value of minor principal stresses at which yielding will commence according to maximum shear stress அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா. So 124th question ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டிங்கிறது வரும் ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக நம்ம சால்வ் பண்ணும்போது 45 மெகாநியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் கம்ப்ரெசிவ் ஓகேங்களா. ஸோ மைனஸ்ல கிடைக்கும். ஸோ அதனால நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் கம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம் ஓகேங்களா. So then 125th question. In case of nut and bolt used on a tube with washers, the tensile load on the bolt என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஈக்குவல் டு தி கம்ப்ரெசிவ் லோட் ஆன் தி டியூப் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் 126th question. Which of the following coupling cannot tolerate misalignment ஓகேங்களா. 126th question ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஃபிளான்ஜ் கப்ளிங் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ 127th question. A beam of length 6 meters carries a point load 120 kilonewton at its center. The beam is fixed at both ends. The fixing moment at the ends என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ 127th question ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. 90 kilonewton meter அப்படின்றது கிடைக்கும் ஓகேவா. ஸோ 128th question. The variation in the radial as well as circumferential stresses across the thickness of a thick cylinder is obtained by ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஓகேங்களா. லாமிஸ் தியரி அப்படின்றது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் 129th question. In a cantilever carrying a uniformly varying load whose intensity varies uniformly from 0 at the free end to omega per unit at the fixed end, the bending moment changes என்ன ஆகும் சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ 129th question என்ன இருக்கும் அப்படின்னா கியூபிக் லவா இருக்கும் ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் 130th question. How does a beam's deflection under a specific load change when its moment of inertia increased ஓகேங்களா. ஸோ moment of inertia எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் அப்படின்றது நமக்கு என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் 131st question பாருங்க. While transmitting the same power by a shaft, if its speed is reduced by half, what should be its new diameter if the maximum shear stress induced in the shaft remains the same ஓகேங்களா. ஸோ 131st question ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. 2 பவர் 1/3 ஆஃப் தி இனிஷியல் டயாமீட்டரா நமக்கு சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் 132nd question பாருங்க. The moment of inertia is property that affects bending stiffness ஓகேங்களா. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் 133rd question. The angle of contact for crossed belt drive is given by என்னன்னு சொல்லி கேட்கறான் ஓகேங்களா. ஸோ 133rd question ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் என்ன வரும் அப்படின்னா 180 degree plus 2 alpha அப்படின்றது வரும் ஓகேங்களா ஃபார் கிராஸ்டு பெல்ட் டிரைவ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் 134th question. The cross section of flywheel arms is usually dash shapes சொல்லிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எலிப்டிக்கல் ஷேப்ஸ் ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 135th question. Two close coiled helical springs with stiffness S1 and S2 respectively are connected in series
the stiffness of an equivalent spring is given by 135th question option A ஓகேங்களா S1 into S2 divided by S1 plus S2. 136th question a bolt of M25 into 2 means that என்னன்னு சொல்லி கேக்குறாங்க ஆப்ஷன் B வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா the nominal diameter of bolt is 25 mm and the pitch வந்து 2 mm ஓகேங்களா. So next 137th question the reason for providing offset in the cam follower mechanism ஓகேவா. So option C வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா to reduce the side thrust அப்படின்றது ஓகேவா. So next வந்து 138th question determine the maximum pressure in a plate clutch when axial force is 4 kN. The inside radius of the contact surface is 50 mm and the outside radius is 100 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So assume uniform wear நம்ம என்ன பண்ணியிருக்காங்க assume பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அப்படிங்கும்போது ஸோ நம்ம ஃபைனல் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 0.2546 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 139th question when equal bevel gears connect two shafts whose axes intersect at right angle then they are known as ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிட்டர் கியர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ மைட்டர் கியர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 140 ஓகேங்களா. ஸோ 140th கொஸ்டின் பாருங்க when high surface stresses are produced in automobile engines the type of follower used in cam to reduce the stresses is option C வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா spherical phased follower. 141st question பாருங்க a simply supported beam AB of length 9 meter carries uniformly distributed load of 10 kN per meter for a distance of 6 meter from the left end. Calculate the reaction at A and B அப்படின்றது நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபைனலாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கிடைக்கும். ரியாக்ஷன் அட் ஏ அப்படின்றது 40 kN கிடைக்கும் and then reaction at B அப்படின்றது 20 kN அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 142nd கொஸ்டின் பாருங்க if three concurrent forces F1, F2 and F3 are acting on a body then the body is said to be equilibrium if option A ஓகேங்களா the resultant of F1 and F2 are equal and opposite to F3 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 143 பாருங்க calculate the force required to punch a circular blank of 60 mm diameter in a plate of 5 mm thick. The ultimate shear stress of the plate is 350 Newton per meter square அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 143rd கொஸ்டின் ஆப்ஷன் பி ஓகேங்களா. ஸோ ஃபைனல் நம்ம சால்வ் பண்ணும்போது 329.91 kN அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 144th கொஸ்டின் பாருங்க a spherical ball of weight 50 Newton is suspended vertically by a rope 500 mm long. Find the magnitude and direction of the least force which can hold the ball 100 mm above the lowest point. Also find the tension in the rope at the point ஓகேங்களா. ஸோ 144th கொஸ்டின் ஆப்ஷன் பி 30 Newton and 40 Newton அப்படின்றது நமக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா. ஸோ 145th கொஸ்டின் பாருங்க the forces which meet at one point but their lines of action do not lie in one plane are called non-coplanar and concurrent forces ஓகேங்களா. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 146th கொஸ்டின் how many revolutions per second must a stone weighing 0.2 Newton make when whirled round horizontally at the extremely of a string 0.5 meter long in order to cause a tension of 10 Newton in the string ஓகேங்களா. how many revolutions அப்படின்றது எவ்வளோ revolutions அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஸோ 146th கொஸ்டின் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் பி வரும் 4.98 revolutions per second அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 147th கொஸ்டின் a train of mass 2000 kg is moving at 10 km per Newton and after 20 seconds it is moving at 50 km per Newton. What is the average force acting upon it during this time in the direction of motion அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 147th கொஸ்டின் நமக்கு ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது 11.11 kN அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். 148th கொஸ்டின் பாருங்க a body consists of a right circular solid cone of height 40 mm and radius 30 mm placed on a solid hemisphere of radius 30 mm of the same material. Find the position of center of gravity with respect to the bottom of hemisphere அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 148th கொஸ்டின்ன்றது ஆப்ஷன் சி வந்து வரும் ஓகேங்களா. ஸோ 30 mm அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. 149th கொஸ்டின் பாருங்க 2 railway trucks of masses 1000 kg 8000 kg are moving in the same direction at speeds 10 meter per second and 15 meter per second respectively collide and subsequently move together. Calculate the common speed due to impact என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து நமக்கு என்ன அப்படின்னா
ஆப்ஷன் சி வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு 10,000 kg. ஓகேங்களா? ஸோ 10,000 kg போட்டோம்னா தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்டான ஆன்சராக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன ஆன்சர் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 1000 kg அப்படின்ற வர இடத்துல நமக்கு 10,000 kg அப்படின்றது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 12.22 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். 150th கொஸ்டின் பாருங்க. The main constituent of controlling force in Hartnell governor is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 151 கொஸ்டின். In a turning movement diagram, the variation of energy above and below the mean resisting torque line is called option C. ஓகேங்களா? Fluctuation of energy. ஓகேவா? So next 152nd question. A crank and slaughter lever mechanism used in shaper has a center distance 300 mm between the center of oscillation of the slotted lever and the center of rotation of the crank. The radius of the crank is 120 mm அப்படின்றது கொடுத்திருக்காங்க. Find the ratio of the time of cutting to the time of return stroke நமக்கு என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ 157 செகண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி வரும். ஓகேங்களா? 1.72 அப்படின்றது நமக்கு ஃபைனலா ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 153rd கொஸ்டின் பாருங்க. A flywheel with a mass of 3 kN has a radius of gyration of 1.6 meter. Find the energy stored in the flywheel when its speed is increases from 315 rpm to 340 rpm சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லைங்களா? ஸோ இதை ஃபைனல் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 694.8 kilojoules அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 154 கொஸ்டின். The reversal of the nut is avoided if the efficiency of the thread is ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? greater than 50%. ஓகேவா? So next 155th question. In balancing of reciprocating masses, the primary unbalanced force is maximum 1 times in 1 revolution of the crank. However, the secondary unbalanced force is maximum 2 times in revolution of the crank அப்படின்னு சொல்லிருக்காங்க. So ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஆகும். ஓகேங்களா? ஸோ 2 4 அப்படின்றது நமக்கு 1 அப்படின்றது 2 இருக்கும், and then 2 அப்படின்றது 4 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? So next 156th question. In order to have a complete balance of the several masses in different planes, the following conditions should be satisfied அப்படின்னு சொல்லிருக்காங்க. That is என்ன சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? So 156th question ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? The resultant force and couples must be 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? So fine. And then 157th question பாருங்க. Inertia torque can be computed by அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? weight into radius of gyration square into angular acceleration அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? So next 158th question. Isolation factor can be defined as ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? the ratio of the force transmitted to the force applied அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? So next 159th question பாருங்க. Find the reciprocal of the isolation factor if the transmitted force to the supporting structure is only 10% அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. So 159th question ஆப்ஷன் ஏ வரும். ஓகேங்களா? 0.1 அப்படின்றது நமக்கு ஃபைனலா கிடைக்கும். ஓகேவா? So 160th question பாருங்க. A vibrating system has a mass of 64 kg, a spring with a stiffness of 100 Newton per meter and a damper. Find the critical damping coefficient அப்படின்றது நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி வரும். ஓகேங்களா? 160 நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 165th கொஸ்டின் பாருங்க. Organophilic nanoclay particles possesses the tendency of ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அட்ராக்டிங் ஆர்கானிக் ஆர் ஹைட்ரோகார்பன் சப்ஸ்டன்சஸ் அண்ட் ரிஜெக்டிங் அக்வஸ் சப்ஸ்டன்சஸ் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 162nd கொஸ்டின் பாருங்க. In polymers, formation of micro voids and fibrils under tension is known as என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரேசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 163rd கொஸ்டின் பாருங்க. Thermoplastic materials falls under the type of material that are formed into a shape under pressure and heat but do not become hard and no chemical changes occurs. ஓகேங்களா? ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 164th கொஸ்டின் பாருங்க. The salt solution commercially used to develop zirconia particles through spray pyrolysis process is option B வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? zirconium hydroxychloride அப்படின்றது. So next 165th question. Deserving properties of good insulating materials are processing option A. ஓகேங்களா? high dielectric strength, high operating temperature limit and very low dissipation factor. ஓகேங்களா?
166th question பாருங்க. The thickness of the oxide layer grown on a wafer is 400 amps after 4 minutes after 16 minutes at the same temperature என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஓகேங்களா. 166th question ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. 800 amps அப்படின்றது நமக்கு வரும் ஓகேங்களா. 167th question specify the sequence correctly ஓகேங்களா. ஸோ கரெக்டான சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி வந்து வரும் ஓகேங்களா. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ரீகிறிஸ்டலைசேஷன், கிரெயின் growth அப்படின்றது வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 168th கொஸ்டின் பாருங்க. அசர்ஷன் டிசர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வரும் ஓகேங்களா. போத் அசர்ஷன் அண்ட் டிசர்ஷன் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் தி அசர்ஷன் அப்படின்றது வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 169th கொஸ்டின் பாருங்க. In the context of non-metallic material, what is the term viscoelasticity என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 169th கொஸ்டின் ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. 169th கொஸ்டின் ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 170th கொஸ்டின் substituent groups like the methyl group in polypropylene and the benzene rings in polystyrene are generally referred to as ஆப்ஷன் டி ஓகேங்களா. பெண்டன்ட் குரூப்ஸ் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 171st கொஸ்டின் த ஸ்டாண்டர்ட் சார்பி இம்பாக்ட் டெஸ்ட் ஸ்பெசிமென் சைஸ் இஸ் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப். ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா. 55 mm into 10 mm into 10 mm ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 172nd கொஸ்டின் பாருங்க. Below a specific temperature called the dash ferroelectric material display unique electrical properties which disappear above the threshold ஓகேங்களா. ஸோ 172nd கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி வரும் ஓகேங்களா. Curie temperature அப்படின்றது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 173rd கொஸ்டின் பாருங்க. Which of the following is a metallic coating process அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி ஓகேங்களா. எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்றது மெட்டாலிக் கோட்டிங் ப்ராசஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 174th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் quenching மீடியா ப்ரொவைட்ஸ் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் கூலிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. கோல்டு வாட்டர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. 175th கொஸ்டின் ஃப்ரம் தி ஃபாலோவிங் ஃபேமிலி ஆஃப் மெட்டல் அலாய்ஸ் விச் எக்ஸிபிட்ஸ் லோவஸ்ட் டென்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. மெக்னீசியம் அலாய்ஸ் அப்படின்றது வரும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 176th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் நான் மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 176th கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா ஆஸ்டெனிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றது வரும் ஓகேவா. ஸோ 177th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் மைக்ரோ கான்ஸ்டிடியூயன்ட் கிவ்ஸ் மச் டக்டிலிட்டி அண்ட் டஃப்னஸ் டு ஸ்டீல் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி வந்து வரும் ஓகேங்களா. ஸ்பெரோடைட் அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. 177th வந்து ஆப்ஷன் பி வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 178th கொஸ்டின் பாருங்க. The micro constituents of iron carbon alloy in the increasing order of their strength என்னன்னு சொல்லி கேட்கறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இன்க்ரீசிங் ஆர்டர்ல நமக்கு ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி வரும் ஓகேங்களா. கோர்ஸ் பியர்லைட், ஃபைன் பியர்லைட், ஸ்பெரோடைட் அண்ட் தென் டெம்பர்டு மார்டன்ஸ்டைட் அப்படின்றது வரும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 179th கொஸ்டின். த மெட்டஸ்டபிள் கான்ஸ்டிடியூயன்ட் பிரசன்ட் இன் அயன் கார்பன் அலாய் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஓகேங்களா. 179th கொஸ்டின் ஆப்ஷன் பி வரும் ஓகேங்களா. காமா ஆஸ்டன்டைட் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 180th கொஸ்டின் பாருங்க. இன் எ சாலிட் சொல்யூஷன் த சொலிபிலிட்டி லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஓகேங்களா. ஸோ 180th கொஸ்டின் ஆப்ஷன் பி வரும் ஓகேங்களா. இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ 181st கொஸ்டின். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அக்யூரன்ஸ் ஆஃப் தி மெயின் காம்போனன்ட்ஸ் இன் எ ராம்ஜெட் இன்ஜின் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஏர் ஃப்ளோ இஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. டிஃப்யூசர், கம்பஷன் சேம்பர் அண்ட் தென் நாசில் அப்படின்றது இருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 182nd கொஸ்டின். ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் கேன் பி கால்குலேட்டட் பை யூசிங் தி எக்ஸ்பிரஷன். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. T0 is equal to T1 into 1 plus gamma minus 1 divided by 2 into m square அப்படின்றது நம்ம போடும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 183rd கொஸ்டின். A Pelton wheel is ideally suited for high head and low discharge. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 184th கொஸ்டின். In general practice, the angular deflection of jet engine in bucket is limited to 170 to 175 degree. ஓகேவா. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 185th கொஸ்டின் பாருங்க. The specific speed of pump is given by the expression என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ns equal to n dot root q divided by h power 3/4 அப்படின்றது நமக்கு வரும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 186th கொஸ்டின். For pumping viscous oil, which pump will be used? ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. விஸ்கஸ் ஆயிலுக்கு நம்ம ஸ்க்ரூ பம்ப் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 187th கொஸ்டின் பாருங்க. The ratio of actual work available at the turbine to energy improved to the wheel அப்படின்றது நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா
மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுங்களா. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 188th கொஸ்டின், த டிராக் ஃபோர்ஸ் ஆன் எ பிளேட் இஸ் கிவன் பை ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ரோ u by 0 a அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. 188 கொஸ்டின் ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 189th கொஸ்டின், the separation of boundary layer takes place in case of option B. ஓகேங்களா. பாசிட்டிவ் pressure gradient. So next move பண்ணலாம். 190th question பாருங்க, the head glass over finite length of a circular pipe with turbulent flow is dependent directly on square of velocity. ஓகேங்களா. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. So 191th question பாருங்க, a siphon is used to connect two reservoirs at different levels intertwined by a mountain. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 192nd question, RFIS meter is used to measure discharge. ஓகேங்களா. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 193rd question பாருங்க, consider the following assumption சொல்லியிருக்காங்க. the fluid is incompressible இருக்கும். ஓகேங்களா. ஸோ யூலர்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஈக்குவேஷன்ல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. 2 and 3 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 194th கொஸ்டின் பாருங்க, the velocity distribution in laminar flow through a circular pipe follow the parabolic law. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. parabolic law அப்படின்றது வரும். ஓகேவா. ஸோ 195th கொஸ்டின் பாருங்க, a change in angular momentum of fluid following in a curved path results in a torque. ஓகேங்களா. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 196th கொஸ்டின் பாருங்க, a body submerged in liquid is in equilibrium when its center of buoyancy is about the center of gravity. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 197th கொஸ்டின் பாருங்க, vorticity is given by 2 times the rotation. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 198th கொஸ்டின் பாருங்க, the vertical component of pressure force on a submerged curved surface is equal to the weight of liquid vertically about the curved surface. ஓகேங்களா. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. 198th கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 199th கொஸ்டின் பாருங்க, if the velocity in a fluid flow does not change with respect to length of direction of flow, it is called steady flow அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ ஃபைனலா 200th கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படின்றது வரும். ஓகேங்களா. டி அப்படின்றது நமக்கு வரும். ஓகேங்களா. ஜி இஸ் அபவ் எம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ வரும். அண்ட் தென் ஜி அண்ட் எம் வந்து கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம நியூட்ரல் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா. ஸோ அண்ட் தென் ஃபைனலா ஜி இஸ் பிலோ எம் அப்படின்னா ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அந்த buoyant force is greater than or equal to weight of floating body, then அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா floating body அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ 1811ல மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்ற எக்ஸாம்ஸ் நடந்தது. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் அப்படின்றது நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம எக்ஸாம்ஸில் லாஸ்ட் இயரில் லாஸ்ட் எக்ஸாம் நடந்த TNEB எக்ஸாமில் நம்ம அகாடமிலேருந்து 105+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி இன்டர்வியூ வந்து அப்பியர் ஆகிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியோடைய அச்சீவர்ஸ். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் இயர் நடந்த TNPSC, TNUSRB, RRB அண்ட் தென் SSC எக்ஸாமில் கிளியர் பண்ண நம்ம அகாடமியோடைய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம அகாடமியில் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு கிளாஸஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் தென் சிவில் டிப்ளமோ அண்ட் டிகிரி லெவல் புக்ஸ் வந்து நம்ம அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மெக்கானிக்கலுக்கான டிப்ளமோ அண்ட் டிகிரி லெவல் புக்ஸ் அப்படின்றது நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் ஜென்ரல் ஸ்டடிஸ். ஓகேங்களா. ஜென்ரல் ஸ்டடிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா TNPSC, TNEB and then TNPSC Group 1, Group 2, Group 2A and TNUSRB PC and SAக்கான ஜென்ரல் ஸ்டடிஸ் புக்ஸும் நம்ம அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் அண்ட் தென் தமிழ் மீடியம் புக்ஸ். ஓகேங்களா. ஸோ போத் பைலிங்குலாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி
நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.